Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாதின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாதின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இதை இயேசுவில் இனியவர்களே, இன்றைய திருப்பலியில் மைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது என்னவென்றால், விரதமா அல்லது உறவு முக்கியமா? இன்றைய நற்செய்தியில் நோன்பிருப்பது அவசியம் என்று ஒரு சிலர் இயேசுவிடம் தனது கருத்துக்களை வைக்கின்றன. ஆனால் இயேசு உறவுதான் முக்கியமானது என்பதை வலியுறுத்தி காண்பிக்கின்றார். ஆக நமது உறவு நிலைகள் எப்படி இருக்கின்றது? நமது அண்டை சுற்றுப்புறத்தோடு நாம் எவ்வளவு பழகுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நபர்களாக சிந்திக்க வேண்டியது அனாதைகள். சிறப்பாக தாய் தந்தை யாருமே இல்லாமல் இருக்கும் சிறு பிள்ளைகள், மேலும் கணவனால் கைவிடப்பட்ட விதவைகள், முதியோர்கள், அனாதையாக வீதி ஓரங்களில் சாலை ஓரங்களில் கடக்கும் அனாதைகள் என்று சொல்லப்படும் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சிறப்பாக அவர்களுக்கு உணவு, உடை, உதவிடம் என்பதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் நம்மிடம் யாரெல்லாம் ஜெப உதவிகளை கேட்டார்களோ அவர்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மத நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொழுது நாம் குற்றங்குறைகளை ஏந்தி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவையே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பெருக செய்து
நீர் எங்களை கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதுலரை பாடலின் பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனெனில்
வருபவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகின்றார்கள், பரிசேயரின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மனவிருந்தினோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பிருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோலவே பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாலாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய மைய சிந்தனையாக நான் முற்பொழுதே உங்களிடம் கூறினேன், விருந்து முக்கியமா அல்லது விரதம் முக்கியமா அல்லது உறவுகள் முக்கியமா? இயேசு கிறிஸ்து அழகாக குறிப்பிடுகின்றார், உறவுதான் முக்கியமானது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். எப்படி என்றால், அதற்கு உதாரணமாக ஊமையாக ஒரு கருத்தையும் நிலைப்பாட்டையும் வைக்கின்றார். தான் சீடர்களோடு இருக்கும் பொழுது தான் சீடர்கள்தான் முக்கியம், அதை விட்டுவிட்டு நோன்பிருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அவர்கள் ஆண்டவரை குற்றம் சாற்ற வேண்டும் என்பதற்காகவும் சீடர்கள் மீது பழிச்சொற்களை கூற வேண்டும் என்பதற்காகவும் அந்த நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆனால் இயேசு அழகாக குறிப்பிடுகின்றார், பழைய மதுவை குடித்தவர்களுக்கு புதிய திராட்சை மதுவு சுவையாக இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, நமது சமுதாயத்தில் அநேகமான எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், பழசை சொல்லி 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 புதுசை வர விடாமல் ஆக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகளை பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, வீட்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. வீட்டில் அம்மா சோறு வடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாப்பாடு டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சாப்பாடு டேஸ்ட்டே இல்லை சொல்லி சொல்லும் பொழுது ஏன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க, இல்லை பழைய அரிசி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த புது அரிசி சீக்கிரம் வேக மாட்டேங்குது, இது விதையாக இருக்குது, விதையாக இருக்கனால சவுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரமாகுது, இது போன்ற சாக்குகளை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே அந்த புதிய அரிசி பிரியாணி செய்வதற்கும் உங்களுக்கு குஸ்கா செய்வதற்கும் மிகவும் சூப்பராக இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த புதிய அரிசி குழம்பு ஊற்றி சாப்பிடுவதற்கு
நல்லா இல்லை, இது சரிப்பட்டுவதில்லை என்று குற்றம் சொல்லுவார்கள். குற்றம் சாட்டும் எண்ணம் இதிலும் இருக்கின்றது. ஆக பழமையை தேடும் சமுதாயம் ஒரு பக்கம், ஆனால் புதுமையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். பழமை என்பது அதனையே வைத்துக்கொண்டு அந்த பழமை மட்டும் போதும் என்று வைத்திருக்க முடியாது. பழைய சிந்தனைகளும் பழைய வழிகாட்டுதலும் நமக்கு தேவைதான். ஆனால் அதனை வைத்து கொண்டு மட்டும் நம்மால் செயல்பட முடியுமா என்றால் முடியவே முடியாது. பிரியமானவர்களே, ஒரு பழைய காலத்தில் நம்ம தாத்தாவோ நம்ம பாட்டியோ அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க காலத்துலலாம் ஒரு செய்தி அனுப்பணுன்னா தபால் எழுதணும். எழுதி ஒரு 10 நாள் இல்லை 7 நாள் கழித்து தான் போய் சேரும். அந்த செய்தி அவங்க படித்த பிறகுதான் மீண்டும் தபால் போடுவார்கள். மீண்டும் 7 நாள் கழித்து தான் அந்த செய்தியானது அவர்கள் நிகழ்வுக்கு வரும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. முகநூலில் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் இது போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக நம்மால் இயல்பாக ஒரு செய்தியை ஒரு சொடக்கு போடும் நேரத்திற்குள் நம்மால் அனுப்ப முடியும். இந்த புதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதுமை என்பது எதற்கு நமக்கு உதவுகின்றது? இந்த புதுமையான நிகழ்வுகள், இந்த புதிய கண்டுபிடிப்புகள் நம் உறவுகளை மேம்படுத்துகின்றதா, அல்லது அந்த பழைய நிகழ்வுகள், பழைய சாதனங்கள், அந்த பழமையான காரியங்கள், நடவடிக்கைகள் எல்லாம் உறவுகளை எப்படி கையாண்டது, அதில் நமது உறவுகள் எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். முன்பு நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம், முதல்லாம் பழைய காலத்துலலாம் எங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இல்லை, எங்கள் வீட்டு திண்ணை இருந்துச்சு. திண்ணையில் உட்காந்து பேசுவோம், எல்லாம் வந்து பேசுவாங்க, வீட்டு சுற்றுப்புறம் எல்லாம் வந்து பேசுவாங்க, சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ அப்படியா? எல்லாம் வீட்டில் ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு உட்காந்து இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில் இருக்க நபர்களுமே அறிமுகமாகல. உண்மைதான், இன்றைய சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்களையே ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். கட்டு என்பது 3 வகையான கட்டாக இருக்கின்றது. ஒன்று, முகநூலில் மூழ்கி இருப்பார்கள், ஆனால் வீட்டில் உள்ளவரோடு முகம் கொடுத்து கூட பேச மாட்டார்கள். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் இன்முகத்தோடு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் யாருக்கு வேணால் விஷ் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டில் இருக்கவங்கள வாயாத சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. இது போன்ற கட்டுக்களுக்குள் அவர்களே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தொலைத்தொடர்பு சாதனை மூலமாக உறவுகளை மேம்படுத்தி கொள்கின்றோம். அநேக நபர்கள் உறவுகளை மேம்படுத்தி கொள்கின்றார்கள், உண்மைதான். அநேக நபர்கள் உறவுகளை மேம்படுத்தி கொள்கின்றார்கள், உண்மைதான். ஆனால் அந்த உறவுகள் உண்மையான உறவுகளாக இருக்கின்றதா? அந்த உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகளாக இருக்கின்றது? ஒருத்தன் நம்ம கூட இருக்க வரைக்கும் அவன் கூட என்ஜாய் பண்ணுவோம், அவன் இல்லையா அடுத்த ஆள். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கானா நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அவன் ஒரு வேலை கிடச்சி வெளியே எங்கேயாச்சும் போயிட்டானா அவ்வளோதான், பழைய நிகழ்வுகளை தான் மறந்து விடுவது. இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. உண்மையான உறவு இருக்கின்றதா? இந்த பழமையை தூக்கி எறிந்து புதுமையை புகுட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு நபர்களிலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒரு சிறுவனுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்த்தால் அழகாக தெரியும். ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகலாம் வச்சுக்குவோம். ஸ்கூலுக்கு போகும்போது இந்த இயர் முடிஞ்சு ஜூன் மாதம் நான் இந்த தடவை நல்லா படிக்கணும், போன வருஷம் மாதிரி இருக்கக்கூடாது, அதில் இந்த வருஷம் நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும், நல்ல பையனு பேர் வாங்கணும், எல்லாமே என்னை பார்த்து வியப்பாக பார்க்கணும் சொல்லி நினைப்பாங்க. நினச்சிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு போவான். புக்கை வாங்கினோன்னே அப்படியே மேலே சிலுவையை போட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நேம் எழுதுவான். எழுதிட்டு என்ன நேமு சும்மா இருக்கேன், ஒரு அடிஷ்னலாக ஏதாச்சும் இருக்கணுமே சொல்லி ஒரு படம் வரைவான். படம் வரைஞ்சோடனே அதுக்கப்புறம் என்ன ஆகும், புக்கில் எல்லா இடத்துலையும் படம் வரைஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன், தவிர அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அந்த எண்ணம் வராது. அந்த எண்ணமானது புத்தகத்தை எடுத்து நான் படித்து சிறந்த மாணவனாக மாற வேண்டும் என்று ஒரு புதிய சிந்தனை இருக்கும். ஆனால் பழைய நிகழ்வுகள் அவன் மனதில் இருந்து அவனை துரத்தி கொண்டே தான் இருக்கின்றது.
அந்த நிகழ்வுகள் அவனை படிப்பதற்கு இல்லாமல் பாடத்தை கவனிக்காமல் வகுப்பில் பதம் வரைந்து கொண்டே தான் இருப்பான். ஆக அந்த பழைய நிகழ்வுகளை உள்ளத்தின் அடியிலிருந்து நீங்கள் வேதெடுத்தால் ஒழிய, உள்ளத்தின் அடியிலிருந்து நீங்கள் தூக்கி எறிந்தால் ஒழிய, அந்த புதிய சிந்தனையை உள்வாங்கி உங்களால் உற்சாகமான வாழ்வு வாழ முடியாது. இதே போன்ற குடும்ப நிகழ்விலும் நான் பார்க்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷம் கல்யாணம் ஆகி கொண்டாத தம்பதிகள் 25ஆவது வருஷம் குடும்ப விழாவை கொண்டாடுறாங்க, கேக் வெட்டுறாங்க. அப்போ கணவன் சொன்னான், இதே மாதிரி தானே நம்மளோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு கேக் வெட்டும்போது என் மூஞ்சியில் அடித்த கேக்கை இப்போ நான் உன் மூஞ்சியில் அடிக்கிறேன்டி சொல்லி அடித்தானா, அப்போ 24 வருஷமாக இந்த கேக்குக்காகவே வெயிட் பண்ணாதா, இல்லை புதுமையான இதுவரை எங்கள் குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக இருந்திருக்கின்றது, இதனை நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும், அந்த கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றாரா, அல்லது அவர் உள்ளத்தில் இருந்த அந்த கோபம், அல்லது அவர் உள்ளத்தில் இருந்த வெறுப்பு, அல்லது அவர் உள்ளத்தில் இருந்த கசப்பான உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றதா? இது போன்ற நிகழ்வு ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது 1-2 காரியங்கள் என்று சொல்ல முடியாது பிரியமானவர்களே. ஒவ்வொரு நிகழ்வும் எல்லா நிகழ்விலும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. நமது வாழ்வில் எல்லா நிகழ்விலும் சொல்லலாம், கல்லூரியிலிருந்து எல்லா வகையான நிகழ்வுகள், ஏன் சமீபத்தில் ஒரு வீட்டில் நடந்த நிகழ்வு இன்றைய நற்செய்திக்கும் அதுக்கும் சிறந்த ஒற்றுமையாக இருக்கின்றது. நற்செய்தியில் இயேசுவிடம் வந்து அந்த பரிசேயர் என்ன சொல்லுகிறாங்க, நாங்கள் நோன்பு இருக்கிறோம், உங்கள் சீடர்களுக்கு நோன்பு இருக்க தெரியாதா, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தெரியாதா சொல்லி இயேசுவோடைய சீடர்களை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கின்றார். அவங்க வேலை என்ன, பரிசேயருடைய வேலை, அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இயேசுவும் அவர்களை செய்த அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. இதே போல் ஒரு நிகழ்வு கடந்த வாரத்தில் நான் சந்திக்க நேர்ந்தது. எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார், கீரை உதவிக்கிட்டே இருந்தாங்க. நான் போனோன்னே, ஃபாதர் வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ கணவன் மீண்டும் அங்கே மேசையில் வச்சு கீரையை உதவிக்கிட்டே இருந்தார். கீரை உதவிக்கிட்டே இருக்கும்போது மனைவிட்ட சொல்கிறாரு, இந்த கீரையை அந்த தந்தையை வெட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஜீரகெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சினா சூப்பராக இருக்கும் சொல்லி அந்த கணவன் சொன்னார். உடனே மனைவி சரிங்க சரிங்க சொல்லி தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. மீண்டும் அந்த கணவன் கொதிக்கின்றா, இந்த தந்தை இப்படி செஞ்ச இந்த கீரையை நீ செஞ்சு கொடுக்கும்போது சவிக்க, அதாவது மெல்லுவதற்கு ரொம்ப கடினமாக இருக்குது, நல்லா வேக வச்சு அந்த கீரையை 1 மணி நேரம் நல்லா வேக வை, அதுக்கப்புறம் சட்டியில் போட்டு வதக்கி செஞ்சு கொடு சொல்லி சொல்லும் பொழுது அந்த மனைவி சிரித்து கொண்டே சொன்னாள், ஏன் எனக்கு தெரியவே தெரியாதா, 27 வருஷமாக நீயா எனக்கு சமைச்சு போட்ட, நான் என்ன சமைச்சு போட்டேன், எனக்கு தெரியாதா சொல்லி சொல்லும்போது அந்த கணவன் கூறினான், இதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், வண்டி ஓட்டும் போது பின்னாடியே இருந்து முதுகில் இருந்து ஏய் அந்த பக்கம் வண்டி வருது, ஏய் இந்த பக்கம் வண்டி வருது, ஏய் முன்னாடி ஆல்ரெடி அங்கே வண்டி வருது சொல்லி பின்னாடி இருந்து எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வண்டி நான் ஓட்டுனது இல்லை, அதே மாதிரி நீ வண்டி ஓட்டுனது இல்லை. அந்த கணவன் சொல்லுங்க, நீ வண்டி ஓட்டுனதே கிடையாது, ஆனால் நான் வண்டி இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன், அப்போயே நீ என்னை குறை சொல்கிற, அப்போ அதே போல தான் இப்போ உனக்கு தான் சமையல் தெரியும், அந்த சமையலை பற்றி நான் குறை சொன்ன உடனே உனக்கு அவ்வளவு கோபம் வருகின்றது அல்லவா என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இதே போன்ற நிகழ்வு தான் ஒவ்வொருவருடைய வாழ்வில் நடைபெறுகின்றது. பரிசேயரும் சரி, இயேசுவும் சரி, இயேசுவின் வாழ்வில் அவர்களுடைய லட்சிய பாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றார். உறவுதான் முக்கியம் என்ற நிலைப்பாட்டில் அவர் உறவுகளை சங்கமித்து கொண்டே செல்கின்றார். பாவிகளோடு உறவு கொள்கின்றார், பெண்களோடு உறவு கொள்கின்றார். எதற்காக? ஒரு புதிய சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அடிமைகளோடு உறவு கொண்டிருக்கின்றார். அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தை நிறுவுவதற்கான ஒரு உறவு நிலையை கொண்டாடுகின்றார். ஆனால் பரிசேயர்கள் ஆதிக்கம், ஆணவம், நான் மட்டும்தான் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த உறவுகளை உதாசீனப்படுத்தும் வண்ணமாக நோன்பு இருக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள்.
ஆக நமது உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். விரதம் இருக்கணும், நோன்பு இருக்கணும், தபம் செய்யணும், பல்வேறு கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஆனால் உறவு மட்டும் உண்மையாக இருக்க மாட்டோம் என்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா? நமது உறவு நிலைகள் எப்படி என்பதை சிந்தித்து தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரே மீட்பதாகும் ஈரேற்றுபவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலுக்கு கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூத புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால்
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீதை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய புதிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயக்கராஜ், எல்லா திருநிலையின ஆகிய அனைவரோடு உமது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தலும். மேலும் உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஆவியின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பாடுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பையும் அமைதியும் ஒருவமற்றவரது பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மதியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடங்கட்டும். இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.